ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க் யூ. மேடம் கிஃப்ட். என்னது இது? gift கொடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க. ஸ்டேஜுக்கு வந்து என் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி போட்டோக்கு ஈன்னு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா gift கொடுத்துட்டு நீங்க எங்க இருந்து கிளம்பலாம். அப்படியேங்க. மேடம் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. வார்த்தையே வரல. வந்தா சொல்லிருப்பாங்க. பரவாயில்ல பாலு, உன் கண்ணே எல்லாத்தையும் சொல்லிருச்சு. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதினியாத? இல்லடா, இவ்வளவு அழகான பொண்ணை பாக்கும்போது அது ஒரு ஃப்ளோல வரும்டா. ஃப்ளோ ஃப்ளோ ஃப்ளோ. ஹாப்பி பர்த்டே. Hi, I'm really happy this evening. என் பொண்ணோட பர்த்டேவை நான் ஏன் இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றேன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ராகுல், he is ராகுல், ஹம்சனி குரூப் ஆஃப் கம்பெனி CEO, என்னோட வருங்கால மருமகன். அவன்தான் சார் நம்ம ஸ்கூல் டீச்சர் கையை உடைச்சது. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க சார். நீ எனக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேமா? உன் நல்லதுக்காக தான் உன் அப்பா எல்லாம் செய்யறாரு. எனக்கு பையனை பிடிக்கலனா நான்லாம் மனமேடையில இருந்தே எந்திரிச்சு போயிடுவேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்காக நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சீங்களா நீங்க? என்ன சித்ரா, நானும் அவன் அளவுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே எனக்கு செப்பரேட்டா கம்பெனி கொடுத்துருக்கீங்க. அதுல வர பணத்தையே நடக்கிறது இல்ல. நான் அவர் சொல்ற மாப்பிளைய கட்டிப்பனா? சித்ரா, சித்ரா. அடுத்து இங்க தாண்டா வருவானுங்க. வாடா போயிடலாம். நில்றா, சித்ரா கிட்ட சொல்லிட்டு போறான்டா, இல்லனா கஷ்டப்படுவா. டேய் உனக்கு சுத்தமா புரியலையா? எனக்காகடா ப்ளீஸ். எங்க போற? சித்ரா கிட்ட சொல்லிட்டு போலான்னு. இன்னொரு வாட்டி உன்னை சித்ரா கூட பார்த்தா கொன்னுடுவேன். ராகுல், இரு. இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு சொடக்கிலே உங்க உயிர் போயிருண்டா. உனக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? அப்பா, பாலு நான் இன்வைட் பண்ணனு சொல்லிதான் வந்திருக்காரு. பாலு, ஐ எம் ரியலி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பரவாயில்லங்க, ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொன்னீங்க? அது என்னமோ ஒரு சொடக்கு போட்டா உயிர் போயிடும். நீங்க மட்டும் இல்ல, நானும் போடுவல்ல. நீங்க சொடக்கு போட்டா பின்னாடி இருக்கிற ரவுடிங்க அருவா வீசுவானுங்களா? இத்தினூண்டுல இருந்து நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். என்ன காட்டணுமா? டே செல்லா குட்டி, நானும் சொடக்கு போடுறேன், என்ன ஆகுன்னு பாக்குறியா? உங்க அப்பா இறந்துட்டாரு. ஊருக்கு போலாம் வா. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? என் அப்பா தான் அங்க நிக்கிறாருல்ல. இவர் என்னமா உளறாரு? டேய், அவரு உன் அப்பா கிடையாது. நீ எங்க பையனும் கிடையாது. எங்க கிட்ட நீ வளர்ந்த, அவ்வளவுதான். நீங்க என்னமா சொல்றீங்க? என் தம்பி மகா காலேஸ்வர் ரெட்டியோட பிள்ளை நீ. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப இத சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ சீக்கிரம் போ. நீ திரும்ப வரும்போது எல்லா விவரத்தையும் சொல்ற. நீ சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியாதுமா.
எந்த கேள்வியும் கேட்காம நீ அங்க போகணும். இது ஏன் மேல சத்தியம். இங்க நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லைன்னா நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு உன்னையும் உங்க ஆளையும் நாசம் பண்ணிருப்பேன். நீ அவன் கூட போ. சரி ஆண்டி.